வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரோட ஓல்டு கொஸ்டினை தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்கன்னா அதோட ஃபஸ்ட்டு கொஸ்டினை தான் அனாலிசிஸ் பண்ணணும். கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு சிலபஸ் பார்க்கணும். சிலபஸ் படிக்க ஆரம்பிக்கணும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2017 கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். மண் அரிமானம் நடைபெறுவது ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இதில் பி அண்ட் சி ரெண்டுமே கரெக்டு. அது ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. செகண்ட் கொஸ்டின், நீர்ப்பாசன மலை துப்பாக்கி வேலை செய்ய தேவையான அழுத்தம் 8 to 10 கிலோகிராம் பெர் சென்டிமீட்டருக்கு தேவைப்படுது. மூணாவது கொஸ்டின், கலர் மண்ணை சீர்திருத்த உதவும் களைச்செடி எது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சோளப்பயிரின் நீர் தேவை எவ்வளவு அப்படின்னு கேட்டால் 350 450 மில்லிமீட்டர். சோளத்துக்கு அவ்வளோவா நீர் தேவைப்படாது. ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. அஞ்சாவது கொஸ்டின், நெல் பிறப்பிடம் இந்தியா மற்றும் பர்மா. நெக்ஸ்ட்டு சோளம் எங்கே பிறந்திருக்குன்னா ஆப்பிரிக்காவில். மக்காச்சோளம் அது எங்கன்னா மெக்சிகோவில். நிலக்கடலை பிரேசிலில். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 6, இது ராகி பயிருக்கு ஒரு ஹெக்டருக்கு எவ்வளோ உரம் தேவைப்படும் அப்படின்னா தலை, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அது எந்த அளவு அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 7வது கொஸ்டின், பலாக்காயை பழுக்க வைக்கும் ஹார்மோன் எதுனா எத்திலீன். ஆப்ஷன் சி கரெக்டு. நெக்ஸ்ட்டு 8வது கொஸ்டின், நெற்பயிரில் காணப்படும் ஹைரோ நோய் இதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது. துந்தநாகம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் எவை வணிக பயிர்களாக வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னா கரும்பு, பருத்தி. இது ரெண்டு தான். அப்படின்னா அதை ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். 10வது கொஸ்டின், குறுகிய கால வானிலையில் முன்னறிவிப்பு எத்தனை நாட்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? குறுகிய கால முன்னறிவிப்புனா முன்னே சொல்லுவாங்க. அது 3 நாட்களுக்கு. நெக்ஸ்ட்டு 11வது கொஸ்டின், பருவநிலை தள்ளி போகும்போது தேர்வு செய்யப்படும் பயிர் அப்படின்னா பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள். இது அவ்வளோவா மழை இல்லைனாலும் விளையக்கூடிய பயிர்கள். அதனால தான் அதை தேர்ந்தெடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 12வது கொஸ்டின், எந்த மாநிலத்தில் டாங்கியோ முறை சாகுபடி பிரபலமாக உள்ளது? மேற்கொண்ட அனைத்துலேயுமே கேரளா, மேற்கு வங்காளம், யூபி எல்லாத்துலேயுமே இந்த முறை செயல்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துகளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு கூற்று கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான விடையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கொடுக்கப்பட்ட 1 மற்றும் 2 ரெண்டுமே ரைட்டு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. கீழ்காணும் மர வகைகளில் எதை புரத வங்கி அப்படி என்று கூறலாம் அப்படின்னா கருவேல் வகைகளை தான் அவங்க சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 16வது கொஸ்டின், இந்தியாவில் சந்தன மரங்கள் எதற்காக பிரதானமாக பயன்படுத்தப்படுகிறது? சந்தன மரங்கள் வாசனை பொருட்கள், சோப்பு அதெல்லாம் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 17வது கொஸ்டின், இந்தியாவில் மொத்த நிலப்பரப்பின் வனப்பகுதியின் பரப்பளவின் பங்கு யாது? 23%. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் பின்வரும் இணைகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். எது சரியானதுன்னா 1, 2, 3 மூன்றுமே சரியானது. 19வது கொஸ்டின், நெக்ஸ்ட்டு சம உயர வரப்புகள் எங்கு உள்ளது அப்படின்னா எங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னா 3 நிலப்பரப்பின் சரிவின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ளது. 20வது கொஸ்டின், கார மண்வகைகளுக்கான அமில கார நிலை pH அமில கார நிலை pH மதிப்பு கார மண்ணுக்கு 7%க்கு மேல் இருக்கும். யூரியாவின் வேதியியல் குறியீடு ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு மூரியேட் ஆப் பொட்டாசியின் வேதியியல் பெயர் பொட்டாசியம் குளோரைடு. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஒன் வேர்ட்லேயும் சரி, தனித்தனியாகவும் சரி, மொத்தமாகவும் சரி, பொறுத்துகள் மாதிரியும் கேட்பாங்க. இதை மறுபடியும் சொல்கிறேன், இதை மறக்காமல் படிச்சுக்கோங்க. இதுக்கு ஆப்ஷன் பி கரெக்டு. நெக்ஸ்ட் 24வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் எதனை பயன்படுத்தி அமில மண்ணை சரி செய்யலாம் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கால்சியம் கார்பனேட்டு. நெக்ஸ்ட் 25வது கொஸ்டின், பாசன நீர் சோடியம் உறிஞ்சும் விதம் அறிவதற்கான சூத்திரம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவற்றுள் எது யூரியஸ் நொதி செயல்திறன் தடுப்பான் அப்படின்னா கரெக்டு NBPT அதான். நெக்ஸ்ட் 27வது கொஸ்டின், எஞ்சிய சோடியம் கார்பனேட் RSC என்பது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 28வது கொஸ்டின், எந்த வகை மண் சுய உழவு ஏற்பட வழிவகுக்கின்றது? கரிசல் மண். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். 29வது கொஸ்டின்,
மண்ணின் நிறத்தை நிர்ணயிக்க பயன்படுவது வந்து முன்செல் வண்ண அட்டை. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து கிழக்கு கடற்கரை நெட்டை என்பது டேஸ் ரகம். தென்னை. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 31வது கொஸ்டின், போர்ட்ஸ்கோலின் என்ற மருந்திற்காக வளர்க்கப்படும் மருத்துவ பயிர் எதுனா மருந்து கூர்க்கன். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 32வது கொஸ்டின் வந்து டேஸ் ரகம் இரட்டை அடுக்கு சம்மங்கி இருக்க எடுத்துக்காட்டு அப்படின்னா ஆப்ஷன் ஏ சுவாஷினி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து 33வது கொஸ்டின், ஒரு ஏக்கர் மஞ்சள் நடவிற்கு எத்தனை கிலோ தேவைப்படுகிறதுனா 1000 கிலோ ஒரு ஏக்கருக்கு தேவைப்படுது. 34வது கொஸ்டின், மஞ்சளின் ஈரத்தினை குறைக்க அறுவடைக்கு 10 நாட்களுக்கு முன் தரைமட்டத்திலிருந்து எவ்வளவு அறுத்து விடுவாங்க, அந்த இதை அறுத்து விட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. 10 சென்டிமீட்டர். உரிகம் என்பது டேஸ் பயிரின் ரகமாகும். அது வந்து புலி. 37வது கொஸ்டின், அசரோன் எனும் வேதிப்பொருள் எப்பயிரின் வேதிப்பொருளுக்கு எடுத்துக்காட்டு வசம்பு. நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக. இந்த பொறுத்துகளுக்கு ஆப்ஷன் வந்து ஷி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 38, குண்டு மற்றும் சம்பா வகை டேஸ் பயிரை சார்ந்தது மிளகா பயிர். நெக்ஸ்ட் வந்து 39வது கொஸ்டின், உருளைக்கிழங்கானது தாவர ரீதியான செடி வகைகளின் பகுதியாகும். தண்டு அது எல்லாத்துக்கும் தெரியும். இதுலேயும் பொறுத்துக்க பல இது வரும். 40வது கொஸ்டின், சமூகத்தின் தொழில்நுட்பத்தை மேற்கொள்ளும் பிரிவினை பெரும்பாலானோர் சராசரியாக எத்தனை விழுக்காடு உள்ளனர்? 34%. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பயிர்களின் உயிர்த்தொகையில் ஒரே சீரான தன்மை தரும் பின்வருவனவற்றில் எவை அப்படின்னா ஒற்றை கலப்பு. நெக்ஸ்ட் வந்து 42வது கொஸ்டின், கூற்று காரணம் அப்படி கூற்று வந்து அதில் இருபால் மலர்கள் காணப்படுகின்றன. அதே காரணம் வந்து அதில் ஆண் மலர்கள் செடிகளில் நுனிப்பாகத்தில், பெண் மலர்கள் இலையின் கோணத்திலும் காணப்படுகின்றன. இதில் வந்து ஏ தவறு, பி சரி. அப்படின்னா கூற்று தவறு, காரணம் சரி. நெக்ஸ்ட் வந்து 43வது கொஸ்டின், சான்றுத்துறையினால் வழங்கப்படும் விதை சான்று அட்டைக்கான நிர்ணயிக்கப்படும் காலக்கோடு 9 மாதங்கள். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து 44வது கொஸ்டின், 3 வழி இனக்கலப்பு முறை விதை உற்பத்தியில் ஆண் மலட்டுத்தன்மை கொண்ட பெண் ரகத்தில் எவ்வாறு இனப்பெருக்கம் செய்யலாம்? ஏ இன்ட்டு பி. அதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 45வது கொஸ்டின், ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 46வது கொஸ்டின், தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம் எங்கு உள்ளது? ஆடுதுறை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து 47வது கொஸ்டின், பின்வருவனவற்றில் பயிர்களில் எந்த பயிருக்கு இரு வகையான தோற்றத்தினை கொண்ட மகரந்தம் எது உள்ளதுன்னா நிலக்கடலை. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து 48வது கொஸ்டின், மட்புழுக்களுக்கான வளர்க்கப்படும் வீட்டு நோய் தொற்று தடைக்காப்பு முறிகளுக்கு பார்மலிக்கு எந்த அளவில் உபயோகிக்கப்படுகிறது? 2%. நெக்ஸ்ட் கொஸ்டின் 49வது கொஸ்டின், விளக்கு பொறி உபயோகப்படுத்த எந்த வகை பூச்சிகள் கட்டுப்படுத்தும் முறையாகும்? ஆப்ஷன் சி தான் கரெக்டு, எந்திர கட்டுப்பாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 50வது கொஸ்டின், எந்த வயது உடைய பல்பெரி நாற்றுகள் பிரதான புலத்தின் குறைவான அல்லது அதிக குத்துச்செடி வளர்ப்பதற்கு ஏற்றவை அப்படின்னா ஆப்ஷன் பி 100 to 120 நாட்கள் உடைய செடிகள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.